கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம் பிதாவின் நாமத்தினாலும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கூடியிருக்கிற நேர்த்தி பரிசுத்தவான்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. மீண்டும் நம்ம வாழ்நாட்களும் ஒரு நாள் சேர்த்து கொடுத்துட்டு சகோதர சகோதரர்கள் இந்த ஜூம் வலைக்கான செய்த கிருபைக்காக பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியா நன்றிகள் இருக்கிறோம். நம்ம இந்த கூட்டத்தினையும் ஜெபத்தில் வழி நடக்க முடிய சகோதரன் மனோகரன் அவர்கள் நம்ம அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். ஓகே பிரதர். எஸ் பிரதர். தேங்க்யூ. பரமண்டலத்தில் வாசம் செய்கின்ற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் இந்த ஒரு மறைமுகமான கூடுகையில கலந்து கொண்டு உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் இந்த ஒரு கூடுகையை நீங்க எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் தந்தையே. தகப்பனே, இதோ இந்த நாளிலும் நீங்க கொடுக்க இருக்கிற சத்தியத்திற்காக செபிக்கிறோம் அப்பா. தந்தையே, இதோ இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்டு உணர்ந்து இந்த சத்தியத்தை நாங்கள் மகா பரிசுத்தமா விசுவாசத்திலே நாங்கள் உணர்ந்து அதிலே நிலை நிறுந்து எங்கள் ஆண்டவருடைய சாயலை பெற்று அவருடைய பரிசுத்த கரங்களிலிருந்து எங்களுடைய அழியாமையை நாங்கள் சீக்கிரம் சுதந்திரித்துக் கொள்ள அதற்கே உண்டான ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, வழிநடத்துங்க, காத்து கொள்ளுங்க. தேவாதி தேவனுடைய பாதத்திலே கர்த்தரும் ரட்சகரும் மீட்புமா இருக்கிற எங்கள் கிறிஸ்து இயேசு ராஜாவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள தந்தையே, ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வர இந்த முடிவு கால தீர்க்க தரிசனங்கள்ல நாம் இன்னைக்கு கடைசி பாட்டம் நாம் பார்க்க போறோம். 5ஆம் பாட்டா அந்த செய்து கொடுக்க முடிய சகோதரன் கார்த்திகேயன் அவர்கள் நம்ம அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பு வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே நாம் தொடர்ந்து இம்மட்டும் நாம் தியானிச்சு கொண்டு வந்த கடைசி கால தீர்க்கதரிசனத்துடைய நிறைவு வகுப்புக்கு நம்ம வந்திருக்கிறோம். கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் நம்ம எது வரைக்கும் நம்ம பாடத்தை நம்ம முடிக்க போறோம் அப்படின்னா, மகாபத்திரம் தான் நம்ம தேவ திட்டத்துல நம்ம எது வரைக்கும் எடுத்திருந்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகைக்கு பிற்பாடு அங்கிருந்து ஆரம்பிச்சு மகாபத்திரம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலப்பகுதியை நம்ம எடுத்து நம்ம தியானிச்சோம் இந்த தொடர் வேதாக வகுப்புல. அதுல மகாபத்திரம் எப்படி சம்பவிக்கும், எப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற காரியங்களை, மகாபத்திரத்தையே தேவ அவருடைய திட்டத்துல வச்சிருந்தார் அப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த அருமையான ஒரு மகாபத்திரம் அப்படிங்கிற ஒரு காரியம் எப்போ நடைபெறும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அது 7வது வாதம் தான் மகாபத்திரமாக நம்ம அர்மகதோன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த 7வது வாதையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக நம்ம 7 வாதைகளை குறித்து நம்ம படிச்சோம். 7 வாதைகள் எப்பொழுது இந்த பூமியில சம்பவிக்க ஆரம்பிச்சு எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாதையாக நம்ம படிச்சோம். இந்த ஒவ்வொரு வாதையும் நம்ம படிக்கும் பொழுது கூடவே நம்ம எக்காலங்களையும் நம்ம கூட சேர்ந்து நம்ம தியானிச்சோம். 7 எக்காலங்கள், 7 வாதைகள். ஏன் 7 எக்காலங்கள் படிச்சோம் அப்படின்னு சொன்னா, 7 எக்காலங்கள் படிச்சு புரிஞ்சு கொண்டாதான் அந்த 7 வாதைகள் நம்ம தெளிவடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக. காரணம், அந்தந்த சபையின் தூதர்கள் பாருங்க, எக்காலம் அவர்கள் அந்த ஒரு சபையினுடைய தூதன் உயிரோடு இருக்கும் பொழுது தேவன் அவருக்கு நியமிச்ச ஊழியமாக நம்ம பார்க்கிறோம். அதே அவர் மறிச்சு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் மகிமை அடைந்த ஒரு ஆவிக்குரிய சரீரத்திலிருந்து அவருக்கு தேவன் நியமிச்ச ஊழியமாக நம்ம பார்க்கிறது வாதை. அப்போ எக்காலத்திற்கும் வாதைக்கும் இருக்கக்கூடிய எக்காலங்கள் பார்த்திருக்கிறோம், 6 வாதைகள் பார்த்திருக்கிறோம். குறிப்பா அந்த 6 வாதைகள் பார்க்கறதுக்கு தான் அந்த 6 எக்காலங்கள் பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது இன்னைக்கு 7வது எக்காலம், 7வது வாதை. இந்த 7வது வாதம் தான் முக்கியமா நிறைவு நம்ம பார்க்கணும். இப்ப அந்த 6 வாதைகளையும் நம்ம ஒரு முறை என்ன பண்ண போறோம், நம்ம ரீகால் பண்ண போறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லோரும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, நீங்க எந்தெந்த வேலைகள் இருந்திருந்தா கூட கொஞ்சம் கவனத்தை சிதறிடாம அடுத்த 2-3 நிமிடங்கள் அப்படியே நீங்க உங்களுடைய கவனத்தை ஒருமுகப்படுத்தி, உங்க சிந்தையை ஒருமுகப்படுத்தி ஸ்கிரீன் பாருங்க. இந்த ஸ்கிரீன்ல அந்த 7 வாதைகளையும் நான் ஒரு 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 ஷெட்யூல் மாதிரி போட்டிருக்கேன். இந்த இந்த பட்டியல் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த டேபிள்ல பாருங்க, முதலாவது வாதை
அப்போஸ்தலனாகிய பவுல், அதான் முதலாம் தூதன். அந்த தூதன் என்ன பண்றாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் மகிமை அடைந்து தேவன் அவர் கையில அந்த கோபாக்கினையின் கலசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாதையை வந்து தேவனுடைய கோபாக்கினையினுடைய அந்த கலசம் நிறைஞ்ச அந்த வாதையை ஊற்றுறார். எங்க ஊத்துனார் அப்படின்னா பூமியில ஊத்துனார். சரிங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, ஒவ்வொன்றா அப்படியே நான் வந்து உங்களுக்கு வரிசையா மார்க் பண்ணி நான் கொண்டு வரேன். நீங்க நல்லா கவனிக்கணும். ஸ்கிரீன் பார்த்து பாருங்க. நான் பாயிண்ட் பண்ணி காட்டுறது முதலாவது வாதை அப்போஸ்தலனாகிய பவுல் பூமியில அந்த வாதை ஊத்தப்பட்டிருக்குது. ஊத்தப்பட்ட இடம் பூமியில. அப்படி வாதை ஊத்தப்படும் பொழுது இந்த பூமியில நடந்த சம்பவம் என்னன்னா, முதலாம் உலக போர், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதலாம் உலக யுத்தம். அது எந்த வருஷம் அப்படின்னு சொன்னா 1914. அப்போ 1914 தான் முதல் வாதை ஊற்றப்பட ஆரம்பிக்குது. அப்போ வாதை ஆரம்பிக்கப்பட்ட காலப்பகுதியும் 1914 தான். அப்போ அந்த வாதை ஊற்றும் பொழுது இந்த பூமியில அந்த வாதை ஏற்படுத்தின தாக்கம் என்ன அப்படின்னா, மன்னராட்சிக்கு ஒரு முடிவு காட்டப்பட்டிருக்குது. அப்ப அதுக்கு முன்பாக நிறைய மன்னராட்சிகள் சில தேசங்கள்ல மன்னர்களுடைய அரசாட்சி முறை இருந்துச்சு. அதற்கு ஒரு முடிவு கட்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜனநாயக ஆட்சி, ஜனநாயகங்கள் அதிகமாக என்ன பண்ண வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ முதலாவது வாதை அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போ அவர் தான் வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அந்த முதலாம் சபையினுடைய காலப்பகுதியில் அவர் முதலாவது எக்காலம் ஊதினார். அவர் முதலாவது எக்காலம் ஊதும் பொழுது என்ன நடந்துச்சுன்னா, யூத மத தலைவர்களுக்கும் அங்க ஒரு முடிவு கட்டப்பட்டுச்சு. பாருங்க, எக்காலத்தை ஒட்டியே அப்படியே வாதையும் இருக்கு. அதனாலதான் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த வாதையும் எக்காலத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பாடங்கள்ல பார்த்தோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ தொடர்ந்து இரண்டாவது வாதையை நம்ம பார்க்கும் பொழுது, இரண்டாவது வாதை அப்போஸ்தலனாகிய யோவான், மகிமையடைந்த யோவான், அவர் என்ன பண்றாருன்னா, அவர் கையில இரண்டாவது அந்த வாதை கொடுக்கப்படுது. அந்த கலசத்தை கொண்டு வந்து வாதையை என்ன பண்றாரு? சமுத்திரத்துல ஊத்துறார். அப்போ சமுத்திரம் அப்படிங்கும் போது உங்களுக்கு அங்க சமுத்திரம் அப்படின்னு சொன்னா அங்க நடந்த சம்பவங்கள் என்ன அப்படிங்கும் போது, அது போல்ஸ்விக் புரட்சி. அதுதான் வந்து இந்த உலகத்தில் நடந்த சம்பவம் பார்க்கிறோம். அதாவது இரண்டாவது வாதை அடையாளப்படுத்தக்கூடிய சம்பவம் போல்ஸ்விக் புரட்சி. அதாவது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கிற ரஷ்யாவில் பழைய அந்த சோவியத் யூனியன் சொல்லுவாங்க. அந்த ஒன்று சேர்ந்து இருந்த அந்த ரஷ்யா கம்யூனிஸ்ட் சிந்தனைகளை அதிகமாக என்ன பண்ண ஆரம்பிச்சதுன்னா, உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சு. அதாவது முக்கியமாக மிடில் ஈஸ்ட்ல ஆரம்பிச்சு அப்படியே ஒவ்வொரு தேசங்களாக பரவ ஆரம்பிச்சிச்சு. அப்போ கம்யூனிஸ்ட் சிந்தனைகள் அதிகமாக பரவும் பொழுது எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, நிறைய யூனியன்ஸ் உருவாச்சு, நிறைய வந்து அசோசியேஷன் சங்கங்கள் உருவாக ஆரம்பிச்சு. 1918 வருடம் இந்த இரண்டாவது வாதையினுடைய தாக்கங்கள் பரவ ஆரம்பிச்சு. இரண்டாவது வாதை 1918. அப்போ இது என்ன, இந்த வாதையினுடைய தாக்கம், இந்த சம்பவம் என்ன ஒரு தாக்கத்தை இந்த பூமியில ஏற்படுத்துச்சு அப்படின்னா, மத ஆளுகைக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ஒரு முடிவு கட்ட ஆரம்பிச்சாங்க. மத ஆளுகைனா போப்பு, பிஷப்பு, பாஸ்டர்ஸ், இந்த மாதிரிதான் வந்து மத தலைவர்கள் ஆளுகை செய்து கொண்டிருந்த அந்த நிலைமையை அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு முடிவுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அடுத்து மூன்றாவது வாதை மகிமையிழந்த ஏரியஸ், மூன்றாம் சபையின் தூதன் ஏரியஸ், அவர் என்ன பண்றார்? அவர் வந்து வாதைய ஆறுகள் மேலும் நீரூற்றுகளின் மேலும் அவர் என்ன பண்றாருன்னா அது ஊற்று. அந்த வாதை அங்கு ஊற்றப்படும் பொழுது இப்போ ஆறுகள் நீரூற்றுகள் அப்படின்னு சொல்லி வந்தாலும் பாருங்க, ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு இடம் இருக்கு. அதை நம்ம ஏற்கனவே நம்ம பாடங்களை பார்த்துருக்கலாம். நான் சுருக்கமா மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். இப்போ பூமி அப்படின்னு சொன்னா அது ஒட்டுமொத்த உலகத்தையும் அடையாளப்படுத்துது இல்லையா? ஒட்டுமொத்த உலகம், அதாவது உலக போர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சமுத்திரம் அப்படின்னா அது துன்மார்க்கமான ஜனங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சமுத்திரம் அப்படிங்கிறது பர்டிகுலரா ஜனங்களை மாத்திரம் கிடையாது. அடுத்தது ஆறுகள், ஊற்றுகள் அப்படின்னு சொன்னா அது வந்து நல்ல தண்ணீர். அது வந்து என்ன சொல்றது அப்படின்னா, அது கிறிஸ்துவர்கள். பாருங்க, சமுத்திரம்னா ஜனங்களை அடையாளப்படுத்துச்சு. பூமி அப்படின்னா அது ஒட்டுமொத்த உலகமும். சமுத்திரம்னா பூமிக்குள்ளதான் இருக்குது சமுத்திரம், அது அங்க இருக்க ஜனங்கள். இப்ப மூணாவது பாருங்க, ஆறுகளும் ஊற்றுகளும் போது அது பர்டிகுலரா அது எல்லா ஜனங்களும் எல்லாம் குறிக்காம ஜனங்கள் மத்தியில் இருக்கு, அதாவது கிறிஸ்துவர்கள், ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள். சரியா? அப்ப அந்த கிறிஸ்துவர்களை அடையாளப்படுத்துறது ஆறுகளும் ஊற்றுகளும்.
சரி, அப்போ இந்த மூணாவது வாதம் என்ன அப்படின்னா JW சொல்லக்கூடிய அந்த யெகோவாவின் சாட்சிகள்ங்கிற ஒரு கிறிஸ்துவ அமைப்பு 1931 இந்த வருஷம் அந்த மூன்றாவது வாதை அடையாளப்படுத்துது. அப்போ இந்த வாதையினுடைய இந்த வாதையினுடைய இந்த வாதை இந்த பூமியில் ஏற்படுத்துற தாக்கம் என்ன, அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னா, ஒட்டுமொத்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவ மத்தியில யெகோவாவே தேவன், அவர் தான் யெகோவா தான் உண்மையான கடவுள் அப்படிங்கிறத ரொம்ப அதிகமாக வலியுறுத்தி இந்த ஒரு இயக்கம், கிறிஸ்துவ இயக்கம் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துறது. இது மூன்றாவது வாதையாக நம்ம பார்க்கணும். அடுத்தது 4வது வாதை மகிமையடைந்த பீட்டர் வால்டோன், 4ஆம் சபையினுடைய தூதன் பீட்டர் வால்டோன். அவரை இது எங்க ஊத்துறாருன்னா சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். பாருங்க, இது எதுவுமே பூமி இல்லை, இது ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். அப்போ இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அப்படி சொல்லி பார்க்கும்போது இது இந்த வாதை சம்பவம் எந்த சம்பவத்தை அடையாளப்படுத்தி 2ஆம் உலக யுத்தம், 2வது உலக போர், செகண்ட் வேர்ல்டு வார் எப்ப நடந்துச்சு? 1939. அப்போ 1939 வருஷம் இந்த 4வது வாதை ஊற்றப்பட்டாச்சு. அப்போ இந்த 4வது வாதைக்கு பிற்பாடு அங்க பூமியில் ஏற்படுத்தின தாக்கங்கள் என்னன்னா, ஜனங்கள் மத்தியில ஏற்கனவே உலக ஜனங்கள் ஒரு ஒரு உலகப்போர் சந்திச்சாங்க. திரும்ப இன்னொரு உலகப்போரை அவங்க சந்திக்கும் போது அவங்களுக்குள்ள கடவுள் குறிச்ச நம்பிக்கைகள் என்ன ஆயிடுச்சுன்னா, கடவுள் நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிச்சு. கடவுள் நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சு அவங்களுக்கு புது புது சித்தாந்தங்களை அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. கடவுள் ஒருத்தர் இல்லை, நம்ம காப்பாத்துறதுல நம்மளுடைய சர்வைவல் நாம தான் பார்க்கணும், நம்முடைய வளர்ச்சியை, நம்முடைய பாதுகாப்பை நாம தான் பார்த்துக்கணும், அதுக்கு நம்ம நல்லா படிக்கணும், நல்லா வேலை செய்யணும், நம்முடைய திறமையை வெளிக்காட்டணும் அப்படின்னு நிறைய புது புது சித்தாந்தங்களை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அடுத்தது 5வது வாதை ஜான் வைக்லிஃப், 5ஆம் சபையினுடைய தூதன். அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர் மகிமை அடைந்து அவர் கையில ஒரு கலசம் கொடுக்கப்படுது, 5வது கலசம். அந்த கலசத்தை, அந்த வாதைய அவர் எங்க ஊத்துறாருன்னா மிருகத்தினுடைய சிங்காசனத்தை ஊத்துறாரு. அப்ப மிருகத்தினுடைய சிங்காசனம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மிருகத்தினுடைய சிங்காசனம் அப்படின்னா அது போப்பு மார்க்கத்தினுடைய, அதாவது கரெக்டா அவருடைய அதிகாரம், சிங்காசனம்னா அதிகாரம் சொல்லுவோம். அப்போ அந்தி கிறிஸ்து அமைப்பினுடைய அதிகாரம், உச்சபட்ச அதிகாரம், சரிங்களா? அப்போ அங்கேயே ஊத்துறாங்க. அப்போ அது எந்த சம்பவத்தை குறிக்குது அப்படின்னா வாட்டிகன் II ஆலோசனை சங்கம். ஏன் இது வாட்டிகன் II ஆலோசனை சங்கம் நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னா, இந்த வாட்டிகன் II ஆலோசனை சங்கம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, போப்பு மார்க்கத்துல இருக்கக்கூடிய அத்தனை தவறுகளையும் எல்லா தில்லுமுள்ளுகளையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைய கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சாங்க. பாருங்க, அவங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அவர்கள் மூலமாகவே, அதாவது அந்த போப்பு மார்க்கத்துக்குள்ளேயே ஏற்படுத்தப்பட்ட ஒரு சங்கம், அவர்களாகவே என்ன பண்றாங்கன்னா அவங்களே அவங்கள என்ன பண்றாங்க, தவறுகளை சுட்டி காமிச்சு குற்றப்படுத்தி என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கேள்விகள் எழுப்ப ஆரம்பிச்சாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, போப்பு மார்க்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப இந்த வாதனுடைய தாக்கம் என்ன, எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா போப்பு மார்க்கத்தை வீழ்ச்சியடைய செய்தது. அடுத்தது 6வது வாதை மார்ட்டின் லூதர். அவர் தன்னுடைய அந்த கலசத்தை, வாதையை எங்க ஊத்துறாரு அப்படின்னா ஐப்ராத் என்னும் பெரிய நதி. அப்படின் போது ஐப்ராத் நதி அப்படின்னு சொன்னாலே அது நமக்கு தெரியும், அது ஒட்டுமொத்தமான கிறிஸ்துவ ஜனங்களையும், அது மாத்திரமல்ல ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் கூட நம்ம இங்க சேர்த்துதான் பார்க்கணும், எல்லா ஜனங்களையும் குறிச்சுங்க, சரிங்களா? இப்போ இதுல இந்த வாதை எதை அடையாளப்படுத்துச்சுன்னா, இந்த வாதம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொன்னா, ஒட்டுமொத்த உலகமும் ஒரு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியை, ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அந்த ஐடி செக்டார் இருக்கு இல்லையா, அது அப்படியே அபரிதமான வளர்ச்சி, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு அந்த வளர்ச்சி பாருங்க. 1970க்கு மேல 75ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே ஒரு கம்ப்யூட்டரைஸ் ஆகுது, புது புது கண்டுபிடிப்புகள் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே தொழில்நுட்ப வளர்ச்சியில அதிக வளர்ச்சியை ஏற்பட்டுச்சு. அப்போ இதன் மூலமாக என்ன பண்ணாங்கன்னா, எல்லா விஷயங்களும், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் வெளிவர ஆரம்பிச்சு, அவ்வளவு ரகசியங்களும் அவ்வளவு உண்மைகளும் வெளிவர ஆரம்பிச்சது. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது, ஐடி என்ன செய்ய ஆரம்பிச்சுன்னா, தகவல்களை உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்கும் கொண்டு போய் சேர்த்த ஆரம்பிச்சு. உதாரணத்துக்கு
இப்போ நம்ம கடந்த வாரம் நம்ம இதை பாடம் பார்த்தோம். உதாரணத்துக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு செய்தி, இன்னைக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு நியூஸ்னாலும் அதாவது உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ஒரு 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 சம்பவம் நடக்குதுன்னா அந்த செய்தி அடுத்த நொடி நம்ம கையில நமக்கு இன்னைக்கு நியூஸ் வந்துடுது. அவ்வளவு அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இன்னைக்கு வந்துருச்சு, அவ்வளவு நெட்வொர்க் இருக்கு. இதெல்லாமே வந்து என்ன வருதுன்னா அந்த இன்ஃபர்மேஷன். அப்ப இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா எல்லாருக்கும் இன்னைக்கு போய் சேருது ஒரு நொடி பொழுதுல. இன்னைக்கு என்ன இப்போ அமெரிக்காவில் பாருங்க, அமெரிக்காவில் ஒரு ஒரு செய்தி நடக்குதுன்னா அது இன்னைக்கு இன்னைக்கு கரூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஒரு குக்கிராமத்துல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அதை தெரிஞ்சுக்க முடியும். ஒரு 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 பூகம்பம் வருதா அல்லது மழை வருதா, என்ன செய்தியா இருந்தாலும் பாக்குறாங்க. அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் ஏதாவது ஒரு ஒரு செய்யறாங்களா ஒரு செயல்பாடா அது இம்மீடியட்டாக எல்லா மக்களையும் போய் சென்று சேரும். அப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் அது இந்த அளவு தகவல் இருந்தாலும் கட்டாயமாக தகவல் இல்லை. அப்போ இந்த தகவல்கள் உண்மைகள் வெளிச்சத்துக்கு வெளிச்சம் அதிக அதிகமாக அந்த பிரகாஷ் வெளிச்சம் வெளி வர 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 எல்லா செய்தியும் எல்லா தகவலும் போக ஆரம்பிக்குது. இது கூடவே சத்தியமும் எப்படி பயணிக்குது அப்படின்னா இன்னைக்கு யாரும் எதையும் மறைக்க முடியாத அளவுக்கு பைபிள்ல இருக்கக்கூடிய உண்மையை சத்தியத்தை அப்படியே தேவன் என்ன பண்றாருன்னா இந்த ஐடி இந்த செக்டாரே வந்து அப்படியே அப்படியே அழகா வந்து சத்தியத்தையும் இன்னைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கு. பாருங்க, இன்னைக்கு நம்ம எல்லாரும் வேற வேற இடங்கள்ல வீடுகளில் உட்காந்துருக்கிறோம். நம்ம நினைச்சு பார்த்துருக்கோமா இந்த மாதிரி எல்லாம் உட்காந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி யோசனை யாருக்காவது வந்திருக்குமா? யாராவது நினைச்சிருப்பாங்களா? ஒரு ஜூம் மீட்டிங்ல யாரு வேணா எங்க வேணா இருப்பாங்க, ஆனா எல்லாரும் ஒரே சிந்தையோட அப்ப உட்காந்து ஒரு செய்தியை கேட்கிற மாதிரியான சூழ்நிலையை இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கு. இப்போ இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல சபை கூடி வருதலே எப்படியாக வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கும் அப்படின்னா அங்கங்க இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் பாருங்க, உலகம் முழுக்க எங்க வேணா இருக்கலாம். ஆனாலும் இந்த ஜூம் அப்படிங்கிற வழியாக ஏதோ ஒரு இன்டர்நெட் ஒரு இந்த ஒரு இணையதளம் வழியா தான் இன்னைக்கு சபை கூடுதலே இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது எல்லா பக்கம். பெரும்பான்மை காரணம் என்ன அப்படின்னா சபை கூடி வர முடியாத அளவுக்கான தடைகள் இன்னைக்கு எந்த தடைகள் இல்லை, ஆனா தடைகள் உருவாக ஆரம்பிக்கும். இந்த உலகம் நம்மளை வந்து தடை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ இதெல்லாம் பாருங்க, இதைத்தான் வந்து நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா இந்த தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படியே அபிரித வளர்ச்சி, சாதாரண வளர்ச்சி இல்லை, அளவு கடந்த வளர்ச்சி. இந்த வளர்ச்சி என்ன பண்ணுது அப்படின்னா எல்லா விஷயங்களும் வெளிக்கொண்டு ஆரம்பிக்குது. இன்னைக்கு பைபிள் இருக்கக்கூடிய சத்தியத்தையும் இன்னைக்கு வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கு. சாட் ஜிபிடின்னு சொல்றாங்க, ஏஐ டெக்னாலஜில ஜெமினி ஏஐன்னு சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்படியே அதுல ஒரு மனுஷனுக்கு ஒரு தகவல் வேணுமா, அதை இப்படி அடிச்சா அது அவ்வளவு தகவல்கள் கொடுக்குது, அவ்வளவு விவரங்களை கொடுக்குது. ஒரு தனி மனுஷனை பத்தியா இருந்தாலும் சரி, ஒரு அமைப்புகளை பத்தியா இருந்தாலும் சரி, எந்த விஷயம் நீங்க என்ன கேட்டாலும் அது பதில் கொடுக்குது. அதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குங்கிறது அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனா இது எல்லாத்தையுமே பண்ணுது. அவ்வளவு விஷயங்களையும் இன்னைக்கு என்ன பண்ணிருக்குன்னா இன்னைக்கு மனுஷன் கையில தன்னுடைய உள்ளங்கையில அவ்வளவு இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கிற அளவுக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னா அறிவு பெருத்து போன காலப்பகுதியாக இருக்கு அன்பான சகோதர. அப்ப இதோட கூட நீங்க இன்னொரு விஷயத்தையும் பாருங்க. அப்ப இந்த 6வது வாதை எங்க வழிநடத்தி கொண்டு போகுது அப்படின்னா இது 7வது வாதைக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. 6வது வாதையில இருந்து அப்படியே 7வது வாதைக்கு என்ன பண்ணுது, அப்படியே கொண்டு போய் சேர்த்துது. இப்ப நம்ம எல்லாம் எந்த காலப்பகுதியில் இருக்கிறோம் அப்படின்னா 6வது வாதையில இருக்கிறோம். 1975 பிற்பாடு நம்ம இந்த வருஷங்கள் எல்லாமே நம்ம எக்ஸாக்டா இந்த வருடம் தான் சொல்ல முடியாது. ஆனால் வேத ஆராய்ச்சி நம்முடைய மூத்த சகோதரர்கள் எல்லாமே அவங்களுடைய ஆராய்ச்சி இது ரொம்ப அனுமானம் ரொம்ப சரியா தான் இருக்கு. 1914க்கு பிற்பாடுதான் வந்து வாதை ஊற்றப்பட்டிருக்குது, முதல் வாதை. அப்ப அங்கிருந்து ஒவ்வொரு வாதையா வருது, கடந்து வந்திருக்கு. இன்னும் 7வது வாதை ஊத்தப்படல. ஏன்னா 7வது வாதை ஊத்தப்படும் பொழுது அது 7வது வாதை யார் ஊத்துவா அப்படின்னா 7ஆம் சபையினுடைய தூதர் சார்லஸ் டேஸ் ரசல் அவங்க கையில அந்த அவர் மகிமை அடைஞ்சாச்சு, தயார் நிலையில தான் இருப்பாங்க. அந்த வாதை கையில இருக்கும். தேவன் அனுமதிக்கும் பொழுது அந்த வாதை ஊத்துவாங்க. எங்க ஊத்துவாங்கன்னா ஆகாயத்துல ஊத்துவாங்க. சரியா? அப்ப ஆகாயத்துல ஊத்தும் பொழுது இங்க இந்த பூமியில என்ன விஷயம் நடக்கும்னா 3வது உலக யுத்தம் நடக்கும். அப்ப 3வது உலக யுத்தம் பாருங்க, 1வது உலக யுத்தம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் யாரு ஆரம்பிச்சா அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல். கடைசி உலக போர், அந்த உலக போருடைய
முடிவு அது யாருடைய கையில் இருக்குது? சார்லஸ் பீஸ் ரசல், 7ஆம் சபை தூதன். பாருங்க, 1ஆம் உலகப் போருக்கும் 2ஆம் உலகப் போருக்கும் 3ஆவது உலகப் போருக்கும் இந்த இடைப்பட்ட காலப்பகுதி தான் வாதை அப்படின்னு கூட நம்ம இன்னொரு காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஆனா இது நம்ம இங்க வருஷம் போடல அப்படின்னா தெரியாது. அது எப்ப நடக்க போகுதுங்கிறது யாராலையும் எப்போ அது நிறைவடை போகுதுன்னு தெரியாது இல்லையா? அப்போ இந்த வாதம் ஊத்தப்படும் பொழுது சபை முழுவதுமாக அங்க நிறைவேறிருக்கும். இதுக்கு பேர் தான் அர்மகதோன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்ப நம்ம 7வது வாதை குறிச்சு, 7வது வாதை தான் நம்ம கடைசின்னு சொல்லி பார்க்கறோம். கடைசி வாதை அதுதான் இந்த உலகத்தினுடைய முடிவு. அப்ப 7வது வாதை ஊத்தப்படும் பொழுது இங்க உலக யுத்தங்கள் ஆரம்பமாயிடுது. பூமியில மிகப்பெரிய உபத்திரவம், மகா உபத்திரமும் ஆரம்பமாகுது. அப்போ அது எப்படி நடக்கும் எப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த 7வது வாதையை படிச்சு நம்ம விளக்கங்களை பார்த்து, சரிங்களா? வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனம் வாசம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் வசனம் 17 முதல். 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்திலுள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லி பெரும் சத்தம் பிறந்தது. சத்தங்களும் முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. தேங்க்யூ சிஸ்டர். 7ஆம் தூதன் யார் அப்படின்னா சார்லஸ் பீஸ் ரசல், 7ஆம் சபையினுடைய தூதன். தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தில் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெருஞ்சத்தம் உண்டாயிற்று. இட் இஸ் டன் என்கிறது ஒரு சத்தம் வருது. அது சாதாரண பெரிய சத்தம். அதே கிரேட்டர் வாய்ஸ் சொல்றாங்க. ஓகேங்களா? கிரேட்டர் வாய்ஸ் எங்க அப்படின்னா பரலோகத்தின் ஆலயத்திலிருந்து சத்தம் வருது. என்ன ஆயிற்று? இட் இஸ் டன், என்ன முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத நீங்க நல்லா கவனிங்க. இதுல ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. இந்த 7வது வாதை ஊத்தும் பொழுது 1,44,000 பேரும் கூட்டி சேர்க்கப்பட்டிருப்பாங்க. பாருங்க, ஒவ்வொருத்தரா ஓட்டத்தை முடிச்சு எல்லாரும் என்ன இருப்பாங்க அப்படின்னா 1,44,000 பேரும் நிறைவடைஞ்சிருப்பாங்க. அப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கக்கூடிய அந்த 1,44,000 பேருடைய நெற்றிகளை முத்திரை போட்டு தீரும் அளவும் அந்த காற்றுகளை விடாம 4 திசையிலிருந்து 4 தூதர்களும் என்ன பண்ணுவாங்க, அப்படியே பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த காற்றுகளை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த காற்றுகளை விடுறதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா, காற்றுகளை விட்டுட்டாங்கன்னா அங்க என்ன ஆயிருன்னா ஒரு சுழல் காற்று உருவாகி அதான் மகா உபத்திரவமா மாறும் இல்லையா? இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பரலோகத்தின் ஆலயத்திலிருந்து சிங்காசனத்திலிருந்து 1,44,000 பேர் தேவன் எதிர்பார்த்த அந்த தெய்வ பக்தியுள்ள சந்ததி என்ன ஆயிடுச்சுன்னா, தெய்வ பக்தியுள்ள சந்ததியில முதல் பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய 1,44,000 பேர் இந்த பூமியிலிருந்து தேவன் தனக்கென்று பரலோகத்துக்கு அவர் என்ன பண்ணிட்டார், எடுத்துக்கொண்டாச்சு. அப்ப அந்த கடைசி நபர், அந்த 1,44,000 அந்த கடைசி நபர் இருப்பார் பாருங்க, அவர் மரிக்கும் போது அந்த நொடியில அந்த நொடியில அந்த வாதை ஊத்துற சொல்லு நடக்கு. அப்ப நடந்து அது பெருஞ்சத்தமாக இருக்கா. பெருஞ்சத்தம்னா அது வச்சு ஒரு பிரேக்கிங் நியூஸ், என்டையர் வேர்ல்டு ஒரு பிரேக்கிங் நியூஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி அப்ப பெருஞ்சத்தம் சொன்னா இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சத்தம் இருந்திருக்கவே முடியாது இல்லையா? அப்போ அப்படி ஒரு பெரும் சத்தம் இந்த பூமியில இருக்கும். பெருஞ்சத்தம்ங்கிறது ஒரு அடையாள பாஷை தான். அப்ப அந்த அடையாள பாஷையில பெருஞ்சத்தம் என்னன்னா, இந்த உலகத்துல ஒருவேளை தேவனுக்கு சித்தமா இருந்தா அதை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலப்பகுதியிலே சம்பந்திக்க போது அது வெகு சீக்கிரத்துல நடக்கணும். எல்லா வேத ஆராய்ச்சியாளர்களும், நம்முடைய வேத மாணவர் சபையில இருக்கக்கூடிய உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பைபிள் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எல்லாருமே சொல்றது என்னன்னா, இது ரொம்ப காலத்துல இல்லை, வெகு சீக்கிரத்துல நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அது வெகு சீக்கிரத்துலன்னா 5 வருஷம் 10 வருஷமா போகுமா தெரியாது, ஆனா அதுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம வாழக்கூடிய நாட்களே நடக்குது அப்படின்னா, ஒருவேளை தேவனுக்கு சுத்தம் நாமளே கண் கூட பார்க்கலாம், ஏன் நாமளே அந்த நபரா கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட அவருடைய மரணம், ஒரு சபையினுடைய கடைசி நபர், அந்த 1,40,000 கடைசி நபர் மரிச்ச அந்த சம்பவம் ஒட்டுமொத்த உலகம் முழுக்க எல்லாராலும் பேசப்படக்கூடிய, எல்லாருடைய கவனத்தையும், ஒட்டுமொத்த உலகத்துடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய
எல்லாரும் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மரணமாகவும் அது ஒரு செய்தியாக இருக்கும். எப்படி அப்படின்னா அதான் அந்த பெருஞ்சுத்தம். எப்படின்னா இதுக்கப்புறம் நடக்கக்கூடியது என்ன அப்படின்னா பாருங்க, சத்தங்களும் இடிமுழக்களும் மின்னுங்களும் உண்டாயின. இதெல்லாம் ஒவ்வொரு ஒரு அடையாளம். காரணம் தேவன் எது வரைக்கும் பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னா, இந்த சபை 1,40,000 எடுக்கிற வரைக்கும் அவர் பொறுமையா காத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் இருக்குது இந்த பூமிக்கு. இந்த பூமியை அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி அந்த முதலாம் உலகம் ஜலப்பிரளயத்தில் அழியும் போது நோவாவின் குடும்பத்தை அப்படியே அங்க சேர்த்தி அந்த டோர் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கள பத்திரமா காப்பாத்திட்டு அடுத்தது ஒரு அழிவு கொண்டு வந்தார் இல்லையா, அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை அங்க நடக்க ஆரம்பிக்கும். அன்பான சகோதரர்களே, பூமியில் மேல் மனுஷன் உண்டான நாளும் கூட அப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை அப்படின்னு சொல்லி வசனம் பாடி. அப்ப இது எடுத்து சொல்ல வருது அப்படின்னா அந்த இட் இஸ் டன் அப்படிங்கிறது, இது எல்லாம் முடிந்தது அப்படிங்கிற அந்த வார்த்தை இதுக்கு முன்பாக கிறிஸ்து தன்னுடைய ஓட்டத்தை அவர் நிறைவு செய்யும் போது அவர் சொன்ன வார்த்தை, அவர் கடைசியாக சொல்றது தான் எல்லாம் முடிஞ்சது. அப்ப அவர் எல்லாம் முடிந்ததுங்கிற வார்த்தை அவர் சொன்னார் இல்லையா, அதே மாதிரி அப்ப அவர் எல்லாமே எல்லாத்தையும் செய்து முடிச்சாச்சு. அவருடைய ஓட்டத்தையும் அவர் முடிச்சிட்டார். எப்படி தலை அங்க தலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இட் இஸ் பினிஷ் அப்படின்னு சொன்னாரோ, அதே மாதிரி 1,44,000 பேர் சரீரம் சபை, அவர்களும் சபையும் ஓட்டத்தை முடிச்சுட்டு இட் இஸ் டன் அப்படிங்கிறது அங்க 16 வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பதிவு. ரெண்டுமே எப்படி இயேசு கிறிஸ்துவோடைய மரணம் இன்னைக்கு வரைக்கும் ஒட்டுமொத்த உலகம் முழுக்க எல்லாராலும் பேசப்பட்ட மரணமாக இருக்குதோ, அதே மாதிரி இந்த கடைசி நபருடைய மரணமும் ஒருவேளை ரத்த சாட்சியா கூட இருக்கலாம். அதுக்கு அதிக நம்ம ஒரு அதிகாரப்பூர்வமாகவோ நம்ம இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஊர்ஜிதப்படுத்தி சொல்ல முடியல. ஆனால் அன்பான சகோதரர்களே, அது ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம். அது யாருக்கு கிடைக்குதுன்னு தெரியல. காரணம் என்னன்னா, அந்த மரணம் ஒருவேளை தேவன் எவ்வளவு பேருக்கு அந்த வாய்ப்பு வச்சிருக்கான்னு தெரியாது. அப்படி ரத்த சாட்சியா மறிக்கும் பொழுது அந்த மரணத்தை, அந்த வைராக்கியத்தை, தேவனுக்காக இவ்வளவு வைராக்கிய வாஞ்சியாக இருந்து மறிக்கக்கூடிய ஒரு சகோதரனையோ சகோதரியோ ஒருவேளை நீங்களும் நானும் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய மரணத்தை பார்த்துதான் யாருக்கு பின்னாடி வந்த வைராக்கியம் வரும்னா, திரள்கூட்ட வகுப்பாரு வருவாங்க. திரள்கூட்டம் நமக்கு நம்ம கூட தான் இருப்பாங்க. இந்த ஒரு வைராக்கியத்தை பார்த்துதான் அவங்களுக்கு என்ன ஆகுன்னா, தங்களோட ஓட்டத்தை அவங்க துரிதப்படுத்த ஆரம்பிப்பாங்க. அப்போ பாருங்க, ரெண்டுமே அப்படியே பேரலா நடக்குது. இதுதான் கடைசி வாதை. இந்த கடைசி வாதை அப்படியே என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம ஒரு சில காரியங்கள் வாசிக்கலாம். சகோதரருடைய அந்த எழுத்துக்களை வாசிக்கலாம். சகோதரி இதை வாசிக்க முடியுமா? ஆகாயம் என்பது ஆவிக்குரிய கட்டுப்பாட்டை குறிக்கும் அடையாளம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 6ஆம் வாதையில் பிசாசுகள் செய்த திட்டங்கள் இந்த 7ஆம் வாதையில் முடிக்கப்பட்டு முறியடிக்கப்படும். இந்த 7ஆம் வாதை அர்மகதோன் ஆகும், அதாவது அழிவின் மலை. சகரியா 4:7, மத்தேயு 21:21. ஆயிற்று. இது சிலுவையில் தம் பலியை நிறைவேற்றிய தருணத்தில் இயேசு கூறிய வார்த்தை. இது அவருடைய சரீரத்தின் பாத அங்கங்களின் மகிமையடைந்ததை குறித்து காட்டும் சொல் ஆகும். சிங்காசனத்திலிருந்து வெளிப்படும் பெரும் சத்தம் இதுவே. இந்த நிலையில் மற்ற விஷயங்கள், அதாவது வெளிப்படுத்தல் 16, 18 முதல் 22 இன்னும் நடைபெறவில்லை. வேதத்தில் ஆயிற்று என்ற இந்த வார்த்தை தான் மிகவும் ஆசீர்வாதமான சொல் ஆகும். தேங்க்யூ சிஸ்டர். அன்பான சகோதர சகோதரிகளே, இங்க ஒரு விஷயத்தை நீங்க நல்லா கவனிச்சிங்களா? ஆகாயம் அப்படிங்கும் போது அது ஆவிக்குரிய விளக்கம் என்னன்னா, ஒரு மத ஆளுகையை அடையாளப்படுத்தும். அதாவது ஆவிக்குரிய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஒரு மத ஆளுகைனா இதுக்கு முன்னாடி பாருங்க, சாத்தானுடைய தூதர்களும் தான் இந்த ஆகாய மண்டலத்தை முழுவதுமாக தங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. அவங்களுடைய டூல்ஸ் தான் மதம், சமுதாயம், இந்த சாதி சங்கங்கள், அமைப்புகள், மனுஷங்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய பிரிவினைகள், மொழி வாரியாக பிரிஞ்சு எல்லாத்தையுமே அத்தனை கட்டுப்பாடுகளையும் சாத்தான் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. அப்போ சாத்தானுடைய ஆளுகையான இடம் தான் அந்த ஆகாய மண்டலம் சொல்றோம். அதான் ஆகாயத்தினுடைய அதிகார பிரபு அப்படின்னு சாத்தானுக்கே பேர். அப்போ சாத்தான் என்ன பண்றாங்கன்னா, அங்கிருந்து அவங்களுடைய அதிகார மையம் எங்க இருக்குது? ஆகாய மண்டலத்துல இருக்குது. அந்த அதிகார மையத்துல இருந்து அந்த 6வது வாதம் இருக்கு பாருங்க. 6வது வாதம் என்ன? தகவல் தொழில்நுட்பம்.
இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அப்போ அந்த தகவல் அதிகமா வளர 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 ஜனங்களை வந்து முழுமையாக அவங்களுடைய கட்டுப்பாட்டுல வைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் அன்பான சகோதரர்களே, தேவன் என்ன பண்றாரு, அந்த 7வது வாதைய ஆகாயத்துல தான் ஊத்து வைக்கிறார். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அப்போ பாருங்க, ஆகாயத்துல ஊத்துனாதான் அந்த ஆகாயத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அழியும். அதான் தேவனுடைய திட்டம். அப்பதான் ஒரு முடிவுக்கு வரும். அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, அன்பான சகோதரர்களே, இங்க நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு தேவன் அவங்களுடைய இதை வச்சு அவங்களவே என்ன பண்றது, அழிக்கிறதா. இப்ப சாத்தானுடைய சேனைகளும் இந்த பூமியில ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றார். அது முடிவுக்கு கொண்டு வரதா 7வது வாதை. அந்த 7வது வாதை தான் அர்மகதம். அர்மகதம் சொன்னா அது ஒரு யுத்தம். யாருக்கும் யுத்தம்? இங்க சாத்தானுக்கும், இங்க கிறிஸ்துவுக்கும், சாத்தானுடைய சேனைக்கும் கிறிஸ்துவின் சேனைக்கும், உண்மைக்கும் பொய்யுக்குமான யுத்தம். அப்போ இந்த அநீதிக்கும் நீதிக்கும், தீமைக்கும் நன்மைக்கும், அப்போ தீமை நிறைஞ்ச உலகங்கள்ல இந்த உலகம் முழுக்க அத்தனை தீமைகளை உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய நாம் எல்லாத்தையும் இங்க என்னன்னா தொடச்சி எறியணும், எல்லாத்தையும் அழிக்கணும். ஒரு புதிய உலகம், 3வது உலகம் சொல்லக்கூடிய புதிய வானம், புதிய பூமியை இந்த பூமியில ஏற்படுத்தணும். அந்த கட்டமைக்கக்கூடிய வேலையை 1,44,000 பேரும் சேர்ந்து கிறிஸ்துவோடு கூட இணைந்து இந்த பூமியில செய்ய போறாங்க. அதுக்கப்புறம் அப்ப அதுக்கு எல்லாத்தையும் இடிச்சு புதுசா கட்டுறோம் இல்லையா, அதை இடிக்கக்கூடிய ப்ராசஸ் தான் மகா உபத்திரவம். சரிங்களா? அப்போ பாருங்க, இங்க சகோதரர் எப்படி சொல்றாருன்னா, வெளிப்படுத்தல் 16:18 சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னலும் உண்டாயின, பூமி மிகவும் அதிர்ந்தது, பூமியில் மனுஷன் உண்டான நாள் கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை அப்படின்னு. அப்ப அதுக்கு சகோதரர் விளக்கம் கொடுக்கும் பொழுது ஒரு அருமையான வார்த்தை, ரொம்ப 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 முக்கியமான வார்த்தை என்னன்னா, திருச்சபையின் முழுமை. என்னன்னா இங்க பாருங்க, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, திருச்சபை முழுமை பெற்ற காரணத்தால் இனி நடக்க இருப்பவர்களுக்கு தடை எதுவும் இல்லை. ஏன்னா இங்க சபை ரெடியாக தான் இதுவரைக்கும் தேவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப சபை ரெடி ஆயிருச்சு. இப்ப இதுக்கப்புறம் ஏதாவது வந்து எதுக்காக வெயிட் பண்ணணுமா அப்படின்னா இல்லை. பாருங்க, திருச்சபை முழுமை பெற்ற காரணத்தால் இனி நடக்க இருப்பவர்களுக்கு தடை ஏதும் இல்லை. அப்படின்னா என்ன வேலை நடக்கும் அப்படின்னா, எல்லாத்தையும் இங்க ஃபுல் டெஸ்ட்ராய் பண்ணணும், எல்லாத்தையும் ஒரு அழிவுகளை கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு புதுசா உருவாக்கும் இல்லையா, அந்த ஒரு மகிமையான பூமியை கட்டி எழுப்பக்கூடிய காரியத்தை பண்றாங்க. அப்போ இங்க சாத்தான் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் என்ன செய்யப்படுதுன்னா விட்டு அழிக்கப்பட போகுது. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தில் காற்றுகள் வீசப்பட்டு பழைய ஒழுங்குமுறைகள் சின்னாபின்னமாக்கப்பட்டவுடன் சமாதான ராஜ்யத்திற்கு வழிவகுக்கும். சரிங்க, இப்போ நீங்க பாருங்க, இந்த இடத்துலதான் நீங்க நல்லா கவனிக்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே. இப்ப நம்ம பாருங்க, இவ்வளவு காலம் நம்ம இவ்வளவு வாரங்களாக கிட்ட ஏறக்குறைய 22 வகுப்புகளாக நம்ம பார்த்து கொண்டு வந்த விஷயங்களே இந்த ஒரு பாயிண்ட் நம்ம பேசுறதுக்காகத்தான் நம்ம இந்த 22 வாரங்கள் நம்ம பாடங்கள் பார்த்தோம். சரியா? அப்ப இந்த கடைசியில நம்ம நல்லா கத்துக்க வேண்டிய, நம்முடைய மைண்ட்ல நம்ம ஏற்றி கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? தேவன் ஒரு பெரிய காரியத்தை நம்மளை வச்சு செய்ய போறார். நம்ம நிறைய முறை நம்ம வந்து பாடங்களை பார்த்தாச்சு. எதுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுக்கும் 1,44,000 பேர் தேவை? 1,44,000 பேரும் நல்ல கேரக்டர்ல, நல்ல சத்திய அறிவுல, நல்ல ஒரு மிகப்பெரிய காரியங்களை ஊழியர்களை செஞ்ச ஊழியக்காரங்க அப்படி தெரியல. தேவன் அவர் ஒரு சினாரி வச்சிருக்கிறார், ஒரு சில தகுதி வச்சிருக்கிறார். அதை என்ன பண்றாருன்னா நமக்குள்ளாக சத்தியத்தின் வாயிலாக நமக்குள்ளாக கொடுத்து அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்கள் மத்தியிலிருந்து, புது சிருஷ்டிகள் இருந்து அவர் அழகா 1,44,000 பேர்த்த மாத்திரம் அவர் அறுவடை செய்து எடுக்கிறார். இந்த 1,44,000 பேர்த்துல எல்லாரும் நல்லா படிச்சவங்க, எல்லாரும் நல்லா சத்தியம் பேசினவங்க அப்படின்னால எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே இல்லை. எல்லாருமே படிக்காதவர்கள் இருக்கிறாங்க, எழுத படிக்க தெரியாதவர்கள் இருக்காங்க, நல்ல குணலட்சணங்களை காமிச்சு. ஆனா எல்லாத்துக்கிட்டையும் 1,44,000 பேர்கிட்டையும் காமனா இருந்த ஒரே விஷயம், பொதுவாக இருந்த ஒரே விஷயம் என்னன்னா நல்ல குணலட்சணங்கள். அதே மாதிரி 1,44,000 பேர்கிட்டையும் பொதுவாக இருந்த குணலட்சணம்னா கிறிஸ்துவுக்காக வைராக்கியமா இருந்தது. பொதுவாக இருந்த ஒரே குணலட்சணம் என்ன தெரியுங்களா? உலகத்தை வெறுத்தது.
உலக காரியங்கள்ல ஈடுபடாம இருந்தது, தேவனோட ஊழியர்களுக்காக தங்களை அர்ப்பணிச்சது, எப்போ ஊழிய வாய்ப்பு கிடைக்கும் ஏங்கி அதுக்காக வாய்ப்பு தேடி தேடி செஞ்சது, தான் கத்துக்கொண்ட சத்தியத்தை மற்றவர்கள் கொண்டு போய் சேர்த்துனது, அர்ப்பணிப்புக்குள்ளாக முழுமையாக இருந்தவங்க தான். இதெல்லாமே ஓகே. மற்றபடி அதிக படிச்சவங்க, நல்ல நாலேஜ் அப்படின்னு அவங்க குறைவான அறிவு இருந்தாலும், குறைவான சக்தி அறிவு இருந்தாலும், தாங்கள் பெற்றுக்கொண்டவர்கள அவங்க உறுதியாக இருந்தவங்க. அப்படி 1,44,000 பேர் வச்சு தேவன் இந்த பூமியில ஒரு மிகப்பெரிய காரியம் செய்யப்படும். அப்ப எதற்காக அப்படின்னு சொன்னா இதுதான், அவரை இந்த பூமியில ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வர, ஒழுங்கற்று இருக்கக்கூடிய பூமியை ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வரக்கூடிய அந்த ப்ராசஸை தேவன் ரொம்ப அற்புதமாக செய்ய ஆரம்பிக்கக்கூடியது அந்த மகா உத்தரத்திலிருந்து தான். அப்போ மகிமை அடைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு வல்லமையை தேவன் கொடுத்துவார். 1,44,000 பேரும் 1,44,000 கிறிஸ்துகள். எப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒருத்தர் எவ்வளவு ஒரு வல்லமை பொருந்தவனாக ஒரு தேவகுமார் இருந்தாரோ, அதே மாதிரி 1,44,000 இயேசு கிறிஸ்துக்கள் இந்த பூமியில இருப்பாங்க. யாரும் அவங்களை கண்ணில் பார்க்க முடியாது, ஆவிக்குரிய சரீரத்தில் இருப்பாங்க. மகா வல்லமை பொருந்தினவங்கள தேவன் அவங்களை எல்லாரும் மகிமைப்படுத்தியிருப்பார். அப்ப அவங்களுடைய மகிமையில என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பூமியில இருக்கக்கூடிய அத்தனை தீமைகளையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அழிப்பாங்க. எல்லா பாவக்காரியங்களும் இந்த பூமியில ஒரு மனுஷர்களும் பாவம் செய்ய முடியாத அளவுக்கு எல்லாருக்கும் நீதியை கற்றுக் கொடுப்பாங்க. அப்ப இந்த சூழ்நிலையில் நடக்கும்போது முதல்ல எடுத்த உடனே இது நடக்காது. அந்த மகாபுத்திரத்துல முதல்ல சபை எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் மகாபுத்திரத்துல அடுத்த திரள் கூட்டம் ரெடி ஆவாங்க. இந்த பூமியில பெரிய பிரச்சனைகள் ஆரம்பிக்க அப்படியே பிரச்சனைகள் போது சாதாரணமான பிரச்சனைகள் இல்லை. அதைத்தான் நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, மகாபுத்திரம் எப்படி நடக்கும். இப்ப இது ஒரு கேள்வியா கூட நான் உங்கள் மத்தியில உங்க சிந்தனைக்காக நினைக்கிறேன். மகாபுத்திரமும் அப்படிங்கிறது எப்படிதான் இந்த பூமியில் லிட்டரலா நடக்கும், எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இந்த 3ஆம் உலகம்னு சொல்றாங்க அப்படின்னு என்ன? இந்த 3ஆம் உலகத்தை குறிச்சு நிறைய கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா ஏகப்பட்ட உலக பிரகாரமா நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல, பேஸ்புக்ல எல்லாம் யாரெல்லாமோ என்னவோ அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. 1ஆம் உலகம் போர் எப்படி வந்துச்சு, 2ஆம் உலக போர் எப்படி வந்துச்சு, ஏன்னா அது நடந்து முடிஞ்ச விஷயம். அதனால இதுக்காகத்தான் இந்த போர் வந்து சொல்லுவாங்க. ஆனா 3ஆம் உலக போர் இன்னும் வரல. ஆனா அந்த போர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து தண்ணீர் பஞ்சம் வரும், அது தண்ணீர் பஞ்சத்துக்காகத்தான் வந்து இந்த போரே வரும் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி ஏற்கனவே போர் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லுவாங்க. ஆனா வேதாகம் சொல்றது ஒண்ணுதான் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம். இது எப்படி நடக்கும் அப்படின்னா, பழைய விஷயங்கள் எல்லாருமே ஒளிரும். அப்போ மனுஷர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கலக்கம் உண்டாகும். அவங்க நம்பிட்டு இருக்கக்கூடிய கடவுள் அவங்களை காப்பாத்தாது. சரி, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க தங்களுடைய சுய புத்தி, அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், என்கிட்ட நிறைய ஒரு அசட் இருக்கு, என்கிட்ட சொத்து இருக்கு, நான் யாருக்கு பயப்படணும், எனக்கு சொந்தமா வீடு இருக்கு, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் இருப்பாங்க. அவர்களே பயந்து நடுங்கி அலறக்கூடிய அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் தேவன் இந்த பூமியில் உருவாக்க போறார். அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவமான காலப்பகுதி மகா உபத்திரம். இந்த பூமியில மனுஷனா பிறந்த அத்தனை பேருமே பயந்து நடுங்கி கலங்கி அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, அவங்க எல்லாரும் மறிக்கிறதுக்கு முன்பாக தேவ சமூகத்துல நாங்க ஒண்ணுமே இல்லை, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன வேணும்னா ஒரு அருமையான ஒரு வழிகாட்டுதல் வேணும், எங்களை காப்பாத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு தேவன் வேணுங்கிற அந்த ஒரு சூழ்நிலையோட அந்த சிந்தனையோட அவங்க மறிப்பாங்க. திரும்ப தேவன் உயிர்த்தெழுந்து, பாருங்க நீங்க கேட்டது ஒரு உண்மையான தேவன், உங்களுக்கு ஒரு உண்மையான வழிகாட்டி, ஒரு நீதியான மார்க்கம் இதுதான் அப்படின்னு அதுக்கப்புறம் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல். அது எப்படி நடக்க போகுது? இந்த மகா உத்தரத்தை தேவன் எப்படி செய்ய போறாருன்னா, அதனாலதான் வசனத்துல வாசிச்சோம், ஆகாயத்துல ஊத்துறது. இதுதான் நமக்கு க்ளூ. 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அது இங்கிலீஷ்ல பாருங்க, ஏர் அப்படின்னா அட்மாஸ்பியர். ஆகாயம் சொன்னா அட்மாஸ்பியர். பாருங்க, பூமியிலிருந்து நம்ம எர்த்துடைய சர்ஃபேஸ், அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதி. இது எல்லாமே பார்த்தா நமக்கு இப்படி வானத்தை அண்ணாந்து பார்த்தோம்னா அது ஒரு வெற்றிடம் மாதிரி இருக்கு. ஆனா அது வெற்றிடம் இல்ல, அது ஆகாய மண்டலம். இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்ப நீங்க இது வரைக்கும் நம்ம ஸ்பிரிச்சுவலா பார்த்தோம், சாத்தானுடைய அத்தனை அமைப்புகளும் அழியிறது. இப்போ நம்ம லிட்டரலா
எப்படி நடக்குங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு அனுமானம் நம்ம பார்க்குறோம். இப்படி பேட்டர்ன். ஆகாயம் அப்படிங்கும்போது ஆகாயத்துல என்ன இருக்குது அப்படின்னா பாருங்க, ஆகாயத்துல சேட்டலைட்ஸ் இருக்குது. நல்லா கவனிங்க, சேட்டலைட் இருக்குது. இப்போ நம்ம பாடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம டிஸ்கஷன்ஸ் இருக்குது. அதனால நீங்க இந்த பாயிண்ட் நல்லா கவனிச்சா தான் நம்ம புரியும். சரியா? இப்போ சேட்டலைட் இருக்குது. சேட்டலைட் என்ன பண்ணுது? எத்தனை லட்சம் கோடி கோடி கணக்குல சேட்டலைட்ஸ் இன்னைக்கு வந்து அட்மாஸ்பியர்ல சுத்திட்டு இருக்கு. அவ்வளவு சேட்டலைட்டும் என்ன செய்யுது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா இந்த பூமியில எல்லா காரியங்களையும் எல்லா மனுஷர்களையும் இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் என்னன்னா சேட்டலைட். இந்த சேட்டலைட் உண்டாக்குறது மனுஷன் இல்லையா? சரி பாருங்க, அதே ஆகாயத்துல அதே வான மண்டலங்கள்ல தேவனால் உண்டாக்கப்பட்ட கோள்கள் இருக்குது. கரெக்டா? பாருங்க, மார்ஸ் இருக்குது, ஜூபிட்டர் இருக்குது, சாட்டர்ன் இருக்குது, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ, இந்த மாதிரி பல கோடி கோடிக்கணக்கான பல பில்லியன் மில்லியன் கோல்ஸ் இருக்கு. அதெல்லாமே வந்து நேச்சர், தேவனால் உண்டானது. பாருங்க வித்தியாசத்தை நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கணும். சேட்டலைட் இருக்குது, இது சேட்டலைட்டு, இதுக்கு பேர் செயற்கைக்கோள் தமிழ்ல. ஓகேவா? இது மனுஷன் உண்டாக்குனது, தேவன் உண்டாக்கல, மனுஷன் உண்டாக்குனது. பாருங்க, தேவன் உண்டாக்குனது இருக்கு, சரியா? அது எல்லாமே நேச்சர், அது இயற்கை இல்லையா? பாருங்க, இந்த செயற்கைக்கோள் இன்னைக்கு ஆகாய மண்டலம் முழுக்க, அட்மாஸ்பியர் முழுக்க இந்த செயற்கைக்கோள் தான் இருக்கு, சேட்டலைட்ஸ் தான் இருக்குது. இந்த சேட்டலைட்ஸ் என்ன பண்றாங்கன்னா எல்லாமே இந்த பூமியை ஃபுல்லா அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. எப்படி பாருங்க, இப்போ தேவன் என்ன பண்றாருன்னா இந்த வாதை ஊற்றுறது ஆகாய மண்டலத்துல தான் 7ஆம் தூதன் தன் கலசத்துல ஆகாயத்தில் ஊற்றினான். அப்ப ஆகாயத்தில் ஊற்றும் போது அந்த ஆகாய மண்டலமே டிஸ்டர்ப் ஆகுது. அப்படின்னா எல்லா சேட்டலைட்ஸும் டிஸ்டர்ப் ஆகுது. இப்ப நீங்க ஒரு சின்ன ஒரு கற்பனை செய்து பாருங்க, உங்களுடைய கற்பனைக்காக, உங்களுடைய சிந்தனைக்காகவே நான் விடுறேன். 1 மணி நேரம், ஒரே 1 மணி நேரம் அத்தனை சேட்டலைட்டும் செயலிழந்து போகுது. என்ன நடக்கும் பாருங்க. சும்மா என்ன நடக்கும் அப்படின்னா, குடிக்கிறதுக்கு யாருக்கும் முதல்ல தண்ணி வராது, யாருடைய செல்போனும் ஒர்க் ஆகாது, நெட்வொர்க்கு, இன்டர்நெட் எல்லாமே ஸ்டாப். இபி, உங்க வீட்டுக்கு லைட் எரியாது. ஓகேவா? உங்க போன்ல ஜிபே, போன்பே, கூகுள் பே, உங்கள்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் நீங்க எதுவும் பண்ண முடியாது. சரி, நீங்க ரோட்ல போகலாம், ஏதாவது உங்களை தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு ஏதாவது ரோட்டுக்கு போனா கூட டிராபிக் சிக்னல் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஏன்னா எல்லாமே த்ரூ சேட்டலைட்டோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ டிராபிக் சிக்னல் ஒர்க் ஆகாது. நீங்க ரோட்ல போனா எல்லாம் இஷ்டத்துக்கு அங்கேயும் போயிட்டு இருப்பாங்க. அங்கங்க அப்படியே ஸ்தம்பிச்சு அப்படியே அங்கங்க லாக் ஆகி நிற்கும். இப்போ சின்ன சின்ன சிட்டிஸ், சின்ன சின்ன டவுன்ல, வில்லேஜ் எல்லாம் இந்த டிராபிக் பிரச்சனை இல்லை. பெரிய சிட்டிஸ் வச்சு பாருங்க, நீங்க கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர் மாதிரியான சிட்டிஸ்ல எல்லாம் நீங்க டிராபிக்ல மாட்டினீங்கன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க காரை விட்டு போட்டு அப்படியே எட்டி தாப்பிச்சு நடந்து போறதுக்கு வழி இருந்தா நீங்க நடந்து போக வேண்டியதான். அதிகபட்சமா 3 நாள் 4 நாள் டிராபிக் ஜாம் ஆகி நின்றதெல்லாம் வேர்ல்டு ஹிஸ்டரியில் இருக்கு. இன்னும் எத்தனையோ ஃபாரின்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு இந்த டிராபிக்ஸ். இது சேட்டலைட் தான். ஃபிளைட்டு பறந்துட்டு இருக்குதா, அது எங்க போய் சேரணும் அது தெரியாது. ஏன்னா எல்லா டைரக்ஷனும் அந்த இன்னைக்கு கூகுள் மேப், நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு இடத்துக்கு போறோம்னா கூட கார் ஸ்டார்ட் பண்ணும்போது மேப் ஆன் ஆகுது. மேப் இல்லாம இன்னைக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, எங்க போறது வழி தெரியாது. அங்கங்க ஃபிளைட் பறந்துட்டு இருக்குதா, அப்படியே அதுக்கு எங்க போய் இறங்கணும், எங்க லேண்ட் ஆகணும் தெரியாது, எந்த சிக்னலும் கிடைக்காது. அது மட்டும் இல்லைங்க, எந்த விதமான ஆன்லைன் டெலிவரிஸ், அவங்களுக்கு எங்க போகணும் என்ன பண்ணணும் எதுவும் தெரியாது. எல்லாமே த்ரூ சேட்டலைட் கண்ட்ரோல். ட்ரெயின் சிக்னலு, நீங்க பணம் எடுக்கணும்னு சொன்னா ஏடிஎம், பேங்கிங் எதுவுமே ஒர்க் ஆகாது. இது ஒரு பக்கம் இருக்குன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னொரு சுச்சுவேஷன் பாருங்க, டிஃபென்ஸ், ஒரு நாட்டுடைய பாதுகாப்பு. நீங்க பார்டர்ல இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு என்ன ஒரு வாக்கி டாக்கியோ, என்ன ஒரு இதோ
ஒரு ஒரு மிசைல்ஸோ ஒரு வெப்பன்ஸோ எதையுமே நீங்க இயக்க முடியாத அளவுக்கு எல்லாமே டோட்டலா அப்படியே ஹேங் ஆகி நிற்கும். இன்னும் சொல்ல லோக்கல் இருக்கக்கூடிய நீங்க ஒரு ஒரு ஆபத்து பிரச்சனை அப்படி சொல்லி உங்க ஊர்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க ஃபோன் பண்ணா கூட ஃபோன் பண்ண முடியாது, ஃபோன் ஒர்க் ஆகாது. ஒரு போலீஸ்ட்டு போய் நீங்க நேர்ல போகணும்னா உங்களுக்கு முடியாத அளவுக்கு இன்னைக்கு எல்லாமே டோட்டல் லாக் இருக்கு. சரி, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் கொண்டு சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல்ஸ் டிவி ஏதாவது ஒர்க்கா நினைக்கிறீங்களா? ஒன்றும் இருக்காது. எந்த டிவி சேனல்ஸ் எல்லாமே சேட்டலைட் சேனல்ஸ் தான். ஒரு டிவி ஒரு நியூஸ் ஒரு பிரச்சனை யாரும் எதுவும் பேச முடியாது. இப்போ நான் இது வரைக்கும் நான் சொன்ன ஒவ்வொரு சுச்சுவேஷன் பிறகு 1 மணி நேரம் இது இல்லைன்னா மிகப்பெரிய அப்படி ஸ்தம்பிச்சு போயிடும். அப்போ எல்லா சேட்டலைட்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த சேட்டலைட் இல்லாத உலகம் அங்க எப்படியாக அங்க இருக்கும் அப்படிங்கிறது நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆனா தேவன் அதைத்தான் செயற்படுறது. சரி, அப்ப தேவன் இதை செய்யறதோட நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தேவனால் உண்டானது எதுவும் அப்படியே நிலைச்சிருக்கு. அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஏன்னா அது தேவனால் உண்டாயிருக்கு. இது தேவனால் உண்டானது இல்ல, இது மனுஷனுடைய ஞானம். இந்த ஞானத்தை தேவன் கொடுக்கல. அப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த சேட்டலைட் சேட்டலைட் ஆகட்டும், ரோபோவாகட்டும், நம்ம நிறைய முறை இந்த பாடத்துல நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த ரோபோலாம் இருக்கு இல்லையா, ரோபோவெல்லாம் வந்து சாத்தானுடைய உச்சபட்ச வஞ்சனை தான். பாருங்க, உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல அவன் சபதம் எடுத்தான். எப்படி தேவன் ஒரு மனுஷனை ஆதாம படைச்சாங்களோ அதே மாதிரி நானும் ஒரு மனுஷனை படைக்க சொல்லிட்டு செயற்கை ஒரு மனுஷனை படைக்கிறான். அது சாத்தானுடைய அறிவு. அப்போ ஒரு மனுஷன், ஒரு உயிரினம், ஒரு ஜீவன், அவங்களுக்கு ஜீவ ஆத்மா, ஓகேங்களா? தேவன் மனுஷனை மண்ணினால் உண்டாக்கி ஜீவ ஆத்மாவை தன்னுடைய நாசி சுவாசத்துக்கு கொடுத்தார் இல்லையா? ஜீவ சுவாசத்தை தேவன் கொடுத்தார். அது ஆவி, தேவன் எடுத்துட்டு வந்த ஆவி. அப்ப அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அந்த படைப்பு, அந்த சிருஷ்டிப்பை பார்க்கும்போது அவ்வளவு இதா இருக்கும். அந்த படைப்பு இன்னொரு படைப்பு உருவாக்கும். அது சகலமும் மரம், செடி, கொடிகள் எல்லாமே, மலைகள், ஆறுகள் எல்லாமே தேவனால் உண்டானது. அது எல்லாமே இயற்கை, தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்குது. ஆனா எந்த விதமான செயற்கையான அத்தனை விஷயங்களும் அது தேவனால் உண்டாகல. அது தேவன் உண்டாக்கவே இல்லை. மனுஷனுடைய மைண்ட சாத்தான் வஞ்சனை செஞ்சு அப்படி உருவாக்கப்பட்ட அத்தனை விஷயங்களும் இந்த பூமியிலிருந்து அழிக்கப்படும். அப்ப இதெல்லாம் எதுவுமே இல்லாம மக்கள் மிகப்பெரிய சிரமப்படுவாங்க. தேவன் ரொம்ப சிம்பிளா பாருங்க. எல்லாம் அவர் பாருங்க, அந்த சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வசனத்துல நம்ம படிச்சது, கலைகள் எல்லாம் ஒன்னா கட்டி அது சுட்டரிக்கிறது. இப்ப இன்னைக்கு கலைகள் எல்லாத்தையும் இந்த பூமியில எந்த விஷயங்கள் இருந்தாலும் நீங்க நல்லா குடிச்சு பாருங்க. நீங்க இந்த செல்போன் அழிக்க முடியுமா? நம்மளால முடியாது. ஆனா தேவன் என்ன பண்றாரு, சிம்பிளா இந்த செல்போனுக்கு சிக்னல் இல்லை. இப்ப நீங்க எத்தனை லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணி நீங்க காஸ்ட்லியா ஒரு செல்போன் வாங்கி வச்சிருக்கு, நாள் முழுக்க செல்போன்லயே மூழ்கி கிடக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். அந்த செல்போனுக்கு நீங்க நெட்வொர்க் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்டர்நெட் வசதி அந்த நெட் செல்போன்ல, அது வெறும் குப்பை, ஒரு டாய் பொம்மை ஆயிரும். தூக்கி ஓரமா போட்டு வேற வேலை பார்க்க போயிடுவான். உங்களுக்கு புரியுதா? அப்போ அவன் வந்து எவ்வளவு சொன்னாலும் அந்த செல்போன்ல இருந்து அந்த அடிமைத்தனத்து வர முடியாதால, அதை சொல்லுவாங்க இல்லையா, எங்க எங்க வைக்கிறோமோ அங்க பிடிச்சோம்னா அங்க சரியான்ற மாதிரி தேவன் எங்க வச்சிட்டாரு லாக்கு, செக் பாயிண்ட் எங்க வச்சிட்டாருன்னா சேட்டலைட் வச்சிட்டார். அப்போ டோட்டலா எல்லாத்தையும் சேர்த்து அவருடைய பிடி அங்க இருக்குது, பிடிச்சிட்டார். அதான் 7வது வாரம். அன்பான சகோதரர்களே, அப்போ ஜனங்கள் தங்களுடைய அன்றாட அத்தியாவசிய தேவைகளாக இருந்தது அத்தனையும் அவங்க இழந்து போகும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா தேவனை நோக்கி எல்லாருமே, அவங்களுக்கு தெரியாது, அவங்க கடவுளையே காப்பாத்தி அடிப்பாங்க. அழிவு அங்கதான் ஆரம்பிக்கும். அப்போ இன்னும் கூடவே யுத்தங்களும் இயற்கை சீற்றங்களும் பிரச்சனைகள் எல்லாரும் வர 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 நீங்க நினைச்சு பாருங்க, அப்படியே ஒரு அழிவுக்குள்ள போக ஆரம்பிக்குது. அதான் நம்ம வசனங்கள் வாசிச்சோம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. தானியேல் 12ஆம் அதிகாரம் வசனம் 1. உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல்
அக்காலத்தில் எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். ஆமா, இங்க புஸ்தகத்துல எழுதின ஜனங்கள் அது யாரு அப்படின்னா, அங்க தானியேல் பேசும்போது அது இஸ்ரேல் ஜனங்களை பத்தி பேசுது. ஆனா இங்க ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் 1,44,000 பேர் இங்க காப்பாற்றப்படுறாங்க. தொடர்ந்து அதுக்கு பிற்பாடாக இந்த மகா உத்தரவும் நல்ல ஒரு உச்சத்துக்கு போறதுக்கு முன்பாக திரள் கூட்ட வகுப்பாரையும் தேவன் எடுத்துக்கிறார். ஏன்னா அவங்களும் திரள் கூட்டமும் தேவனுக்கு தேவையான வகுப்பு. அவர்களும் ஆவிக்குரிய சரீரத்துலதான் அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு எடுக்கப்படுறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ நீங்க நல்லா கவனிங்க. இந்த பூமியில அந்த தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு தெய்வ பக்தியில சென்றதை தவிர மீதமுள்ள அத்தனை விஷயங்களும் அத்தனை, அதாவது பாருங்க, அமைப்புகளாகட்டும், அந்த கண்டுபிடிப்புகளாகட்டும், எல்லா விஷயங்களும் எதுவுமே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய விஷயம் மாத்திரம் இந்த பூமியில இருக்கு. அப்போ அதான் யாருமே எதிர்பாராத அளவுக்கு இதுவரைக்கும் உண்டாகாத அளவுக்கு ஆபத்து காலம் வரும். ஆபத்து காலம்ங்கிறது மகா உபத்திரம். மத்தேயு 24:21. மத்தேயு 24:21. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேல் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். ஆமாங்க, மனசாக சொல்லி அது மிகுந்த உபத்திரம் சொல்லி நம்முடைய கர்த்தர் சொல்றாங்க. தி கிரேட் ட்ரிபுலேஷன் அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்போ இதோட இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு ஆபத்து தான் இதுக்கப்புறம் அங்க சம்பவிக்க போகுது அப்படின்னு. நம்ம இதுக்கு முன்னாடி நம்முடைய ஓட்டத்தை நம்ம நிறைவு செய்ய கிடையாது. இப்ப நம்முடைய ஓட்டத்தை நம்ம எப்படி பண்ணணும்? நம்ம கடைசி இருக்கிறோம். 6வது வாதை ஊத்தப்பட்டாச்சு. 6வது வாதையும் முடிஞ்சு அடுத்து 7வது வாதை சம்பவிக்க போகுது. அந்த காலப்பகுதியில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எப்ப வேணாலும் இந்த வாதை ஊத்தப்படலாம். இப்ப நாம ரெடியாகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ரெடியாகிறதுக்கு நம்முடைய சுயரட்சிப்பை நம்ம பிடிக்கணும். சுயரட்சிப்புன்னு சொன்னா நம்ம ஏற்கனவே நம்ம அநேக முறை சொல்றது, மலைப்பிரசங்க வகுப்பு கூட நம்ம நிறைய முறை சொல்றது தான். 2 விஷயம் எளிமையாக, தேவனிடத்துல நம்ம அன்பா இருக்கிறது, அதே மாதிரி மற்றவங்களிடத்துல அன்பா இருக்கு. நம்மளால ஒருபோதும் யாருக்கும் எந்த இடர்களும் வரக்கூடாது. யாரையும் எப்பொழுதும் காயப்படுத்தாம நம்முடைய பேச்சுக்களும் நம்முடைய செய்களும் இருக்கும். யாருக்கும் எந்த தீங்கும் நம்ம நினைக்கணும். இன்னும் சொல்ல போனா நம்மளால என்ன முடியுமோ அது மற்றவங்களுக்கு அந்த உதவி நம்ம செய்யணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். நம்ம கத்துக்கொண்ட சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எல்லாரையும் நம்ம நேசிக்கக்கூடிய, எல்லா இடத்துலயும் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு மனுஷனாக இந்த பூமியில இருந்தோம்னா, அந்த ஒரு புது சிருஷ்டி தான் எங்க போய் சேரப்போகுது அப்படின்னா, கிறிஸ்து சரீரத்துல இந்த 1,44,000 பேர்ல ஒரு நல்ல ஒரு பங்கை அங்க போய் நம்ம என்ன பண்ண போறோம்? பெற்றுக்கொள்ள போறோம். மகாபத்திரம் இப்படியாக அங்க முடிஞ்சு அடுத்து கடைசியில என்ன வரும் அப்படின்னா, எல்லாரும் அந்த வெளிப்படையான அந்த ராஜ்யம் வரும். அந்த ராஜ்யத்துல எல்லாரும் உயிர்த்தெழுந்து வருவாங்க. உயிர்த்தெழுந்து இந்த பூமியில முற்பிதாக்கள் இஸ்ரேல் ஜனங்கள்ல கொஞ்சம் பேர் அவங்கதான் சாட்சி கொடுப்பாங்க. முற்பிதாக்கள் இந்த பூமியில எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, பூமியில ராஜாக்களாக இருப்பாங்க. மகிமையில சபை இருக்காங்க. ஆவிக்குரிய சபை யாருக்கும் கண்ணில் பார்க்க முடியும். அதே மாதிரி திரள் கூட்டமும் பரலோகத்திற்கும் பூமிக்குமாக இருக்கக்கூடிய, எப்படி தேவதூதர்கள் அன்னைக்கு பூமியில் வானத்திலிருந்து பூமிக்கு போயிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி திரள் கூட்ட வகுப்பார் அவர்களும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வகுப்பாராக அவர்களும் இருப்பாங்க. இப்ப நம்மளுடைய நோக்கம் என்னன்னா, எப்படியாவது சபையாகணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம். இந்த வெளிப்படையான இந்த ராஜ்யத்துல தேவன் அநேக காரியங்களை இந்த பூமியில செய்து இந்த பூமியில கூட அத்தனை தீமையான எண்ணங்களையும் எல்லாத்தையும் நீக்கி பாவங்களில் ஒரு துளி கூட இல்லாம கடைசியா ஒருத்தர் கூட மரணம் வராத அளவுக்கு அந்த மரணத்தையும் பரிகரித்து தேவனுடைய ராஜ்யத்துல எல்லாரையும் கொண்டு போய் சேர்த்தக்கூடிய அந்த அற்புதமான அந்த ஊழியத்தை இந்த பூமியில செய்வாங்க. இந்த பூமி முழுக்க மகிமையான பூமியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நம்ம இதுவரைக்கும் பார்த்த அந்த கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் இனி சம்பவிக்கக்கூடியது அந்த 7வது வாதை மாத்திரம்தான். அதான் மகா உபத்திரம் தான். மகா உபத்திரத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? நெருங்கிட்டு இருக்கிறோம்.
மகா உபத்திரவம் அப்படிங்கிறது சாதாரணம் இல்லை. தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்ஸ்டோன், இந்த ஒரு முக்கியமான புள்ளி. அதுலதான் சபையினுடைய நிறைவிற்கு, நம்ம ஏற்கனவே பார்த்தது போல சபையினுடைய அந்த 1,44,000 நிறைவிற்கு திரள் கூட்டத்தினுடைய அந்த சர்வைவல், திரள் கூட்டம் தங்களை என்ன பண்ண போறாங்கன்னா மகா உபத்திரவத்தில் தான் தங்களை தயார் செய்து அவர்களும் ரட்சிப்புக்கு வரப்போறாங்க. திரள் கூட்டத்தோட ரட்சிப்பு இருக்கு. அடுத்து முற்பிதாக்களுடைய உயிர்த்தெழுதல் இருக்குது. அது மாத்திரமல்ல அன்பான சகோதரர்களே, இந்த பழைய சாத்தானுடைய அமைப்பும் பாபிலோனுடைய வீழ்ச்சி, ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மண்டலம், கிறிஸ்துவ மதம் மாத்திரமல்ல, இந்து மதமாகட்டும், எந்த ஒரு மதம்னு ஒண்ணு இருக்குதுன்னா அது எல்லாமே சமுதாயம் இருக்கா, சமுதாயம் எல்லா விஷயங்களையும் அழிச்சு ஒழிக்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி. அதுக்கு பேர் தான் மகா உபத்திரவம், அர்மகதோன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய திட்டத்தில் நம்ம பார்க்கலாம். பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதித்தவராக. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் பெயர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொருவராக கேட்கலாம்.